Vங்கிறது n dimensional vector space. T is a linear mapping from V to V such that இது என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா null of Tயும் range of Tயும் ஈக்குவலா இருக்கு. அப்ப என்னோட வேல்யூ எப்படி இருக்கும்? ஆடா இருக்குமா, ஈவனா இருக்குமா? நெய்தர் ஆட் ஆர் ஈவன். இல்லைன்னா இந்த கொடுத்துருக்கிறதுல இருந்து நம்மளால என்னோட வேல்யூ டிஃபைன் அதாவது கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா ரேங்க் நல்லிட்டி தியரம். ரேங்க் நல்லிட்டி தியரம் என்ன சொல்லுதுன்னா rank of T plus nullity of T is equal to dimension of V. இதுதான் rank nullity theorem. இத rank of T நம்மளால எப்படி எழுத முடியும்னா dimension of range of T plus nullity of Tங்கிறது என்னது? dimension of null of T is equal to dimension V. நம்ம கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? rank of null of Tயும் rank of Tயும் equal அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் இப்ப நான் எடுத்துக்கிறேன் rank of T வந்து Kன்னு எடுத்துக்கிறேன். அதாவது dimension of range of T நான் Kன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, சின்ஸ் rank of Tயும் nullity of Tயும் ரெண்டும் ஈக்குவலா இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி எழுதலாமா? இந்த லைனை இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 நான் ரீரைட் பண்றேன். இஸ் ஈக்குவல் டு K பிளஸ் நல்லிட்டியும் ரேங்க்கும் ஈக்குவல் நம்ம கொஸ்டின்ல, அதனால அகைன் K தான் வரும். ரேங்க்குக்கு என்ன வேல்யூ அதே தான் நல்லிட்டிக்கும் வரும். இஸ் ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் V என்ன கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? n கொடுத்துருக்காங்க. ஏன்னா Vங்கிறது n டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ்னு சொல்லியிருக்காங்க, அதனால n. K plus K which is 2K is equal to n. என்னோட வேல்யூ என்னவா இருக்கு? 2 டைம்ஸ் ஆஃப் இருக்கு. அதுல இருந்து நம்மளால ஈஸியா சொல்லிடும் nங்கிறது ஒரு ஈவன் நம்பர். ஏன்னா 2 டைம்ஸ் ஆஃப் ஒரு நம்பரா இருக்கு, அதனால என்னோட வேல்யூ வந்து ஈவன். therefore option 2 is the right answer. Next one, product of two orthogonal matrices is orthogonal and that the inverse of the orthogonal matrix அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது ரெண்டு ஆர்த்தோகோனல் மேட்ரிசஸை நம்ம மல்டிப்ளை பண்ணா அதோட ஆன்சரும் ஆர்த்தோகோனலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் எடுத்தோம்னா அது எந்த மாதிரி இருக்கும்? சிமெட்ரிக்கா இருக்குமா, ஆர்த்தோகோனலா இருக்குமா, இல்ல ஸ்கியூ சிமெட்ரிக்கா இருக்குமா, இல்ல ஹெர்மிஷியனா இருக்குமா? இப்ப ஆர்த்தோகோனல் மேட்ரிசஸ்னா என்ன நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ்னா ஒரு மேட்ரிக்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம், ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஏவியும் ஏ டிரான்ஸ்போஸையும் மல்டிபிள் பண்ணோம்னா, டிரான்ஸ்போஸ்னா நமக்கு என்னன்னு தெரியும், ரோஸ் அண்ட் காலம்ஸையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். அந்த மாதிரி ஏவும் ஏ டிரான்ஸ்போஸும் மல்டிப்ளை பண்ணாலும், ஏ டிரான்ஸ்போஸையும் ஏவியும் மல்டிபிள் பண்ணாலும் வர ஆன்சர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா வரும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதைத்தான் நம்ம ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஈக்குவேஷனை நம்ம ரீரைட் பண்ணலாம். அதாவது ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ். ஏன்னா ஏ இன்டூ ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்ங்கிறதுனால ஏயோட டிரான்ஸ்போஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஏயோட இன்வர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். இதுதான் ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸோட டெஃபினிஷன். ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ் சில ப்ராப்பர்ட்டிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அது என்னன்னா அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ ஆல்வேஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஒன்னா தான் இருக்கும். ஐதர் பிளஸ் ஒன்னா இருக்கும் இல்லைன்னா மைனஸ் ஒன்னா தான் இருக்கும். ஆல்சோ இப்ப ஏ வந்து ஒரு ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட இன்வர்ஸ் இருக்குல்ல அதுவும் ஆல்வேஸ் ஆர்த்தோகோனலா தான் இருக்கும். அதே மாதிரி ஏங்கிறது ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸா இருந்துச்சுன்னா அது ஒரு டிரான்ஸ்போஸும் ஏயோட டிரான்ஸ்போஸும் ஆர்த்தோகோனலா தான் இருக்கும். ஏங்கிறது ஒரு ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸா இருக்குது, ஏ தனியா ஆர்த்தோகோனல். அதே மாதிரி பிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் தனியா ஆர்த்தோகோனலா இருந்துச்சுன்னா அதோட ப்ராடக்ட் வேல்யூ இருக்குல்ல ஏபி, அதுவும் ஆர்த்தோகோனலா தான் இருக்கும். இதோ ஜென்ரலா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஏல இருந்து ஏபி அண்ட் சோ ஆன் n வரைக்கும் எடுத்துக்கிறோம். ஓகேவா? எத்தனை மேட்ரிக்ஸா இருந்தாலும் சரி அதோட ஆர்டர் சேமா இருக்கணும். இந்த ப்ராடக்ட்ல ஆர்டர் சேமா இருக்கணும், அது ஒரு கண்டிஷனு.
ஏலேருந்து n வரைக்கும் எல்லா மேட்ரிக்ஸும் தனித்தனியா ஆர்த்தோகனலா இருந்துச்சுன்னா அதோட ப்ராடக்ட் a இன்டூ பி இன்டூ சி இன்டூ அண்ட் சோ ஒன் n வரைக்கும் நம்ம ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்றோம்ல, எல்லா மேட்ரிக்ஸோட ஆர்டரும் சேமா இருந்துச்சுன்னா அதுவும் ஆர்த்தோகனலா தான் இருக்கும். இதெல்லாம் வந்து அது ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு தெரிஞ்சாலே நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். என்ன கேட்டிருக்காங்க? இன்வர்ஸ் ஆஃப் த ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் என்னன்னா ஆர்த்தோகனல் தான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னா a is equal to -1 0 0 1 எடுத்திருக்கேன். இது ஒரு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னா என்ன? இது இந்த ஏவியும் ஏவோட டிரான்ஸ்போஸையும் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஐடென்டிட்டி வேல்யூ கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஏயோட இன்வர்ஸ் எடுத்தோம்னா ஏவோட டிரான்ஸ்போஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். இதோட ஏவோட டிரான்ஸ்போஸ் நான் ஃபைண்ட் அவுட் பண்றேன். ஜஸ்ட் ரோஸையும் காலம்ஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிடுவோம். -1 0 ஃபர்ஸ்ட் ரோ, இந்த ஃபர்ஸ்ட் ரோவை அப்படியே எழுதியிருக்கேன் இங்க. நெக்ஸ்ட் 0 1, இதுதான் A டிரான்ஸ்போஸ். இப்ப ஐதர் இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னாலே நமக்கு ஐடென்டிட்டி வேல்யூ வருதா, அப்படி இல்லைன்னா இதோட இன்வர்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா அது வந்து A டிரான்ஸ்போஸ்க்கு ஈக்குவலா இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A ஓட இன்வர்ஸ் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம்னா அதுதான் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். அதுக்கு நான் இப்ப A இன்வர்ஸ் ஆல்ரெடி A டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நம்ம இப்ப A இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றேன். A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது 2x2 மேட்ரிக்ஸ். அதனால நம்ம ஈஸியா என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம்? டிட்டர்மினன்ட் 1 டிவைட் பை determinant of A, 1 determinant of A ஓட வேல்யூ நமக்கு டைரக்டா நான் இதுல எழுதிடுறேன். determinant of A என்ன வேல்யூ? -1 into 1 -1, இது 0. அதனால இப்ப -1 தான் வரும். நமக்கு இப்ப டைரக்டா நம்ம 2x2 ஓட adjoint of A ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். என்னன்னா இந்த ரெண்டு டேர்மையும் ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு இந்த ரெண்டு டேர்முக்கும் சைன் சேஞ்ச் பண்ணணும். அதுதான் ஷார்ட்கட் மெத்தட். இந்த டேர்ம் இங்க போயிடுச்சுன்னா 1, இந்த டேர்ம் இங்க வந்துருச்சு அதனால -1, இந்த ரெண்டு டேர்மும் மைனஸ் ஆஃப் எழுதணும். ஆல்ரெடி 0வா இருக்கிறதுனால 0 அப்படியே தான் வரும். இப்ப which is equal to 1 0 0 -1. இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் வெளியே இருக்கு. இந்த மைனஸை உள்ள ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணோம்னா -1 0 0 1, which is equal to A transpose. A டிரான்ஸ்போஸும் இந்த வேல்யூ ஈக்குவலா இருக்கா? அப்ப நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணிட்டோம்? A டிரான்ஸ்போஸும் A இன்வர்ஸும் ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ணதுனால therefore Aங்கிறது ஒரு ஆர்த்தோகோனல். ஓகே, இப்ப இதுதான் ஆர்த்தோகோனலுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ஒரு ரெண்டு வந்து ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணா அதோட ஆன்சரும் ஆர்த்தோகோனல் அப்படிங்கறத அவங்க கொடுத்துட்டாங்க. அது வந்து ஆல்வேஸ் ட்ரூ. எத்தனை ப்ராடக்ட்டை நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் சரி ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ் சேம் ஆர்டர்ல இருந்துச்சுன்னா அதோட ரிசல்ட்டும் ஆர்த்தோகோனலா தான் இருக்கும். அது ஒரு எக்ஸாம்பிள்ல வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்வர்ஸ் வந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகோனலா இருந்துச்சுன்னா அதோட இன்வர்ஸும் ஆர்த்தோகோனல் அப்படிங்கிறது ஒரு சின்ன எக்ஸசைஸா நீங்களே ஃபர்தரா அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஏங்கிறது இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க, பிங்கிறது இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணி இது ரெண்டுமே ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ், இதோட ப்ராடக்ட் ஆர்த்தோகோனலா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் வந்து ஆர்த்தோகோனல்னா அதோட இன்வர்ஸும் ஆர்த்தோகோனலா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.